பிஸ்னஸ் அப்படின்றது எல்லாருக்கும் பண்ணணும்னு ஆசை இருந்தால் கூட சிலருக்கு தான் அந்த பிஸ்னஸ் அப்படின்றது கை கொடுக்கும், சிலரோட தேதிகளுக்கு சில பிஸ்னஸ் கை கொடுக்கும். அந்த மாதிரி வந்து யாராக இருக்கலாம், எந்தெந்த பிஸ்னஸ் கை கொடுக்கும் அப்படின்றத நம்ம நியூமராலஜி மூலமாக சொல்ல முடியுமா சார்? நியூமராலஜி மூலியமாக இல்லை, நியூமராலஜி மூலமாக தான் அதை சொல்ல முடியும். வேறு செகண்ட் ஆப்ஷன்ஸே கிடையாது. காரணம், பொதுவாக ஒரு பழமொழி இருக்குல்ல, தெரிஞ்ச தொழிலை விட்டவளும் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு அப்படி ஒரு பழமொழி. அது சில விஷயங்கள் பழமொழின்னு நினைக்கிறோம், அது யதார்த்தமான உண்மையும் கூட. நம்ம தொழிலை உங்களுக்கு தெரியாமல் சில பேர் சொல்லுவாங்க, பெரிய ஆள் ஆகிட்ருப்பாங்க, எதேச்சியாக அந்த பிஸ்னஸுக்கு போனாங்க, அது கிளிக் ஆகிடுச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க. ஆமாம்மா, என்கிட்ட கூட ஒரு பையன் இருக்கும், இன்னி கூட ஃபோன் பண்ணியிருக்கு. அவன் இருக்கும் கிட்டத்தட்ட 26, 27, 28 ட்ரெஸ் கூட இருக்கும். ரொம்ப சின்ன குட்டி பையன். அவனுக்கு பருவமே 18, 10, 21 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இன்றைக்கி வேறு லெவலில் பிஸ்னஸில் பெரிய இது. அவனுக்கு அது ஏதோ தெரியாமல் அந்த இதில் போயிட்டேன் அப்படி அவன் நினச்சிக்கிறான். நான் சொன்னேன், தெரியாமல் போகல, உனக்கு கரெக்டாக தான் போயிருக்கிற. அப்போ சொன்னேன், எனக்கு அதை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாதுண்ணா, நீ அதையே செய்யி. அவன் வேறு லெவலில் சம்பாரிச்சு நீ பெரிய லெவலில் எதுனாலும் எனக்கு கேட்காம செய்ய மாட்டான். அது மாதிரி ஒருத்தர் இல்லை, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் தெரியாமல் செய்யத்தீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு சரி. சில பேர் பிடிச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு கரெக்ட் இல்லை. அதுதான் அங்கே இருக்கிறது. நீங்கள் பிடிச்சி உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க, ஆனால் அந்த தொழில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும். நீங்கள் கனெக்டிவிட்டி இல்லாமல் செய்கிறதுல ஒன்றும் இல்லை. சில பேர் தொழிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க, நான் பல கோடியை இழந்துட்டேங்க, ஆனால் இப்போ எக்ஸ்பீரியன்ஸை கற்றுட்டேங்க, ஆனால் இப்போ எனக்கு அந்த தொழிலை செய்ய முடியாது. அந்த தொழில் ஏதோ ஒரு தொழிலில் அதில் பல கோடியை விட்டுட்டேன், ஆனால் இப்போ ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸை இப்போ கற்றுக்கிட்டேன். அது யாருக்கு யூஸு? அப்போது ஒன்று நீங்கள் கற்றுக்கிறதுக்கு பல கோடி நீங்கள் இழந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிறீங்க, இல்லை பல லட்சத்தை இழந்ததுக்கப்புறம் கற்றுக்கிறீங்க. அதை தான் நானும் சொல்ல வரேன். அதுவே உங்கள் டேட்டுக்கு சரியான ஒரு தொழிலை செஞ்சிங்கன்னா அதை இழக்க வேண்டாமே. இன்னும் பொதுவாகவே சிம்பிளாக சொல்கிறேன், தொழில் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு ஃபார்முலா தான் அது. நீங்கள் எல்லா பிஸ்னஸும் நீங்கள் பண்ணிடுவீங்களா? எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதான் ஃபார்முலான்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஃபார்முலாவை அதனுடைய பிஸ்னஸ் ஒரு ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறோம். அதை தான் நான் வந்திருக்கேன். அந்த ஃபார்முலாலேருந்து நீங்கள் விலகாமல் இருந்து பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா, எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற பிஸ்னஸ் எதை பண்ணாலும் அது ஃபுல்லாக சக்ஸஸ் தான் கொடுக்கும்.